ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் நோட்டிஃபிகேஷனாக. நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் கிரேவி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நம்ம எடுத்து ஸ்லைஸாக க்யூப் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். பட்டர் வந்து நல்லா உருகினதுக்கப்புறம் அது கூடவே வந்து சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் தேவையான சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நல்லா இது ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்யூபாக, அந்த பன்னீரை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் ஆட் பண்ணும்போது ரொம்ப வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இந்த பட்டர் சேர்த்தி நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து அதில் சேர்த்தும் போது நல்ல வந்து ஃப்ளேவரும் கொடுக்கும். யாருக்கெல்லாம் வந்து பன்னீர் கிரேவியும் ப்ளஸ் சப்பாத்தியும் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் வந்து தேவையான அளவு நம்ம ஆயில் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, அதுக்கப்புறம் ஸ்டார் பூவு, சோம்பு, ஜீரகம், ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 பெருசாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்சியில் வந்து ஒரு சுற்றி எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இது நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா இது வந்து வெந்து வரணும். அப்போ தான் வந்து இந்த ரா ஸ்மெல்லாம் வந்து போயிடும். இது நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிரும். அதனால் நல்லா இருக்காது. அதனால் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஆனியனை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும். நான் அப்புறமா தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் வந்து 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன். அப்புறமேட்டுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை சேர்த்திக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளி பேஸ்ட்டு நான் வந்து 4 தக்காளி வந்து எடுத்து நல்லா பழுத்ததாக வந்து எடுத்து நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். அதை நல்லா வந்து இதை கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் மேலே நல்லா தக்காளி வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து அது வெந்து வரும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் தக்காளி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக காமிக்கலை. நான் கரெக்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அதிகமாக வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டது அளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக தேவைப்பட்டது, அதனால் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்திட்டேன். ரொம்ப கிரேவி வேணுனாலும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் கன்சிஸ்டன்ஸில் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கிரேவி நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இது வந்து 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தக்காளி அந்த தண்ணியெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வந்து வெந்து வரும். இந்த கிரேவி வந்து இன்றைக்கி மதியம் வந்து நான் செஞ்சது. இன்றைக்கி நான்வெஜ் எடுக்க மாட்டோம்ல, புரட்டாசி முடியாமல் எடுக்கலை. அதனால் வந்து இன்றைக்கி மதியமே வந்து பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் வந்து பண்ணியிருந்தேன். அதை தான் வந்து உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் மதிய லஞ்சுக்கு என்ன செஞ்சுருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நல்லா அது கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 8 முந்திரி வந்து எடுத்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே. அதுக்கப்புறம் இது வந்து திக் பேஸ்ட்டாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கிரேவி எவ்வளோ கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், வாட்டர். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலாவும் பெப்பரும் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இந்த கேஷ்யூ நட் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது கூடவே தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால இது நல்லா கொஞ்சம் வெந்து வரணுங்கிறதுக்காக நான் லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மூடி வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் கிரேவி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வெந்து வந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, மிளகாத்தூள்லாம் போட்டு அந்த பன்னீரை வந்து எடுத்து இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கணும். இது ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிண்டிட்டு மூடி வச்சிடணும். பன்னீர் வேகிறது வந்து ரொம்ப வந்து டைம் எடுத்துக்காது. ஜஸ்ட் 3 மினிட்ஸ் போதும். 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் வந்து நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப வந்து வேக வச்சாலும் அது வந்து ஒரு ரப்பர் மாதிரி வந்து இருக்கும். அதனால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு 3 மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சா போதும். லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். நான் வந்து பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 மினிட்ஸ் வந்து நான் லிட் போட்டு மூடி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து சீக்கிரம் வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துட்டு லைட்டாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பெப்பர் ஆட் பண்ணால் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அதனால் நல்லா இருக்குங்கிறனால கொஞ்சமாக நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் வந்து கிண்டிட்டு மறுபடியும் வந்து லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு நான் இறக்கிட்டேன். அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து எப்போவுமே இந்த பன்னீர் கிரேவி இறக்கும்போது கஸ்தூரி மேத்தி இலை இருக்கு இல்லையா, காய்ந்த வெந்தய இலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். இப்போ நான் வச்சது வந்து நல்ல டேஸ்ட் கொடுத்துருந்தது. ஆனால் வந்து அது லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் ஆட் பண்ணல. இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், யம்மியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சைடில் வந்து சப்பாத்தியும் கூட வந்து போட்டாச்சு. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.